உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபித்து நாம் துவங்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த உம்முடைய மேலான தயவுக்காய், கிருபைக்காய், பாதுகாப்புக்காய், இரக்கங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து நாங்கள் சபையாராய் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை பாடுகிறதான வேளையில் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. திவ்ய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆராதனையின் மூலமாக நீ செய்வீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் நாயகராய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய, உம்மை உயர்த்த, உம்மை தொழுது கொள்ள எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஆரம்பம் முதல் முடிவு வரை உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்த தடைகள் வராதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்து காத்து கொள்ளுவீராக. தடைகள் எல்லாம் நஸ்ரேன் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் கூட இருந்து எங்களை நடத்தும், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எங்களை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட இந்த மாலை ஆராதனைக்கு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்று சொல்லுகிற ஒரு நல்ல அழகான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். சேர்ந்து பாடுவோம். துதிப்போம் தேவ தேவனே புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே.
ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவர் பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவர் பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா, ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று யாவும் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு என்னும் நாமம் அரூரே போற்றப்படக்கூடிய நாமம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். அந்த இயேசுவின் நாமம் மேலான நாமம், வல்லமையின் நாமம், மகிமையின் நாமம், ஆமென். சுகம் கொடுக்கிற நாமம், விசுவாசிகளை துரத்துகிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே இயேசுவின் நாமமே.
நாமமே. சொல்லுவோமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. எழும்பி நின்று பாடுவோமே. மகிமையின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமம். நல்ல கரங்களை தட்டி. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. கரங்களை உயர்த்தி. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே,
மகிமையின் நாமமே. அப்படியே கரங்களை உயர்த்தி, எங்களை ரட்சித்த நாமம், எங்களை பாதுகாத்த நாமம், எங்களுக்கு முன் சென்ற நாமம், தடைகளை தகர்த்தெறிந்த நாமம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் சென்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக எவ்வளவு தடைகள் வந்தாலும், அமலேக்கர் தடைகளாய் எழும்பினாலும், செங்கடல்கள் தடைகளாய் வந்தாலும், ஹல்லேலூயா, எரிகோ மதில்கள் தடைகளாய் இருந்தாலும், ஹல்லேலூயா, வியாதிகள் பல காரியங்கள் தடைகளாய் வந்தாலும், கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்தார். தடைகளை மேற்கொண்டு அவர்கள் கானானை சுதந்திரித்தார்கள். அந்த தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை படைத்த தேவன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். தடைகளை தகர்த்தெறிகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சபையாராய் கொஞ்ச நேரம் மனசார உள்ளத்திலிருந்து வாய்களை விரிவாய் திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாங்களா? ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஆமென். சபையாருடைய சத்தம் இன்னும் அதிகமாகட்டும். உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீரே, இனியும் நடத்த வல்லமையுடைய தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பலவீனமா இருந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தினார். ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாத்தது மாத்திரமல்ல, ஆமென், தீமைகள் நடுவில் நம்மை வெளியிலே கொண்டு வந்தாரே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த தேவனை நல்ல நல்ல விடுதலையா, விடுதலையா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்கிற உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசு என்கிற உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, ஸ்தோத்திர பலி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவருக்கு செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர பலி, ஆமென், பழுதற்றதா இராதபடிக்கு, ஹல்லேலூயா, நல்ல நல்ல நல்ல, ஆமென், இந்த ஸ்தோத்திர பலியில கர்த்தர் உலாவும்படியாக, ஆமென், இந்த பலியில தேவன் மகிமைப்படும்படியாக நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நாங்கள் சபையாராய் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி உள்ளத்திலிருந்து, நான் என் ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், என் ஆத்துமாவிலிருந்து என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், என் ஆத்துமா கர்த்தரை துதிப்பதாக. ஓ, ஹல்லேலூயா. நன்மை கிருபைகளினால் முடி சூட்டினீரே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே.
ஆயிரம் நாவுகள் போதாதே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தை நன்மை கிருபையினால் மூடி சூட்டினீர் என்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை எண்ணி என்றும் நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. கரங்களை உயர்த்தி எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. கரங்களை தட்டி ஓ அவர் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், உம்மை நேசிக்கிறேன் அப்பா. அப்படியே நாமத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்றவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அவர் பார்க்கட்டும், நானுமே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு இன்பமானாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறது போல ஆமென் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் உம்மை பிரியாமல் கடைசி வரை ஆண்டவரே உம்மை நேசிக்க கர்த்தர் உதவி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். சொல்லுவோமே, ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில், என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில். பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. உள்ளத்திலிருந்து அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். பாவத்தில் இருந்த நம்மை அவருடைய ரட்சிப்பின் கரம் தூக்கி எடுத்தது. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. அப்படியே தேவ சமூகத்துல கரங்களை கும்பிட்ட வண்ணமா பயபக்தியோடு, ஆண்டவரே நீரங்களை நேசிக்கிறீரப்பா, நீரங்களை நேசிக்கிறீர், ஜீவனையே கொடுத்து எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறீர். ஜீவனையே எங்களுக்காக கொடுத்துங்க, ரத்தம் முழுவதுமாய் சிந்தப்பட்டது. இவ்வளவாய் எங்க மேல அன்பு வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அதே போல நாங்களுமே நேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா.
தொடர்ந்து நேசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் மத்தியில் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 119ஆம் சங்கீதம், வசனம் 49 முதல் 64 வரை. வசனம் பிரதி வசனமாக வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 49 முதல் 64 வரை. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். வாசித்த வேத பகுதிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடியதான நேரம். நம்மத்தில் இருக்கிறதான பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் நம்முடைய சபையில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஞாயிறு பள்ளியில் அவர்கள் செய்கிறதான ஊழியம் மிகவும் பெரியது. கர்த்தர் அவர்களை சிறுவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி வருகிறார். இந்த மாலை வேளையிலும் அவர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. நன்றாக கரங்களை தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்தட்டும். Praise the Lord. செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக சிறு ஜெபத்தை எடுப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜபன். இந்த வேளையில உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபடுங்க. எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் தியானித்து அதை புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையாக்க எங்களுக்கு கிருபை தாங்க. முழுமையாக நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம். யாராவது படிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றான். தேங்க்யூ சார். இங்கு வாக்குத்தத்த வசனத்திலே தேவன் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படியாக செய்வேன். ஆனால் நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய், நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார். பரிசுத்த ஜனமாய் இருப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். நான் முதலிலே பணி செய்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த காலகட்டத்திலே அதிகமான விபத்துகள் ஏற்பட்டது. இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஏற்பட்ட பொழுது அப்போதுதான் இந்த சேஃப்டி ஒரு கான்செப்டை அப்போதான் உருவானது. முதல்ல
பாதுகாப்பு திட்டத்தை அவர்கள் மெதுவாக இந்த தொழிற்சாலையிலே கொண்டு வந்த நேரம். அப்போ இந்த பாதுகாப்பு திட்டம் என்பதை பார்க்கும் பொழுது அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கான முதல் கட்டம் அவர்கள் எடுத்துக்கொண்டது என்னவென்றால் விழிப்புணர்வு முகாம்களை நடத்தினார்கள். பாதுகாப்பு என்றால் என்ன, எதிலே பாதுகாப்பு வர வேண்டும், அந்த பாதுகாப்பு எப்படி எல்லாம் இருக்குது, அதை வெவ்வேறு வகைப்படுத்தி அது நியர் மிஸ், ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னு நிறைய விதத்திலே. ஆனால் முதலிலே அவர்கள் சொன்ன காரியம் விழிப்புணர்வு முகாம். ஏன்னா நம்ம பாதுகாப்பாக இருங்கள் என்றால் சரி சரி என்று அவனுடைய வழியிலே அவன் சொல்லி போய் கொண்டிருப்பான். அதனால விழிப்புணர்வு முகாமை முதலிலே கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பு அதை ஒரு சட்டமாக மாற்றினார்கள். அதற்கு பின்பு அது ஒரு கட்டாயமாக மாறினது. அது கடைசி கட்டத்திலே இன்றைய நிலையிலே பார்த்தீர்கள் ஆனால் எல்லா தொழிற்சாலைகளிலும் அது ஒரு வாழ்வாதாரமாக மாறிவிட்டது. அது ஒரு வழக்கமாக கடைபிடித்து கொண்டு வருகிறது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வேண்டுமென்றால் முதலிலே அதை குறித்தான ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. இங்கு வாக்குத்தத்த வசனத்திலே நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவன், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நீ பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று. அப்போ பரிசுத்தம் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம அதை குறித்து அறிந்திருப்போமே, ஆனால் பரிசுத்தத்தை குறித்து நம்ம புரிந்த பின்பு அந்த பரிசுத்தத்திலே நடக்க ஆரம்பித்து விடுவோம். அதே பின்பு நமது வாழ்வாதாரமாக அது மாறிவிடும். ஆகவே முதலிலே பரிசுத்தம் என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்தம் ஹோலி என்று பார்க்கும் பொழுது அவைகளுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், பரிசுத்தம் என்றால் பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், செட் அபார்ட், பிரிக்கெடுக்கப்பட்ட கூட்டம். இது ஒன்றாக இணைந்தல்ல, பிரிக்கெடுக்கப்பட்ட கூட்டம். எதிலிருந்து பிரிக்கெடுக்கப்பட்டவர்கள் ஏதோடு இணைந்திருக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 இருந்து அந்த பகுதி முடியும் வரை 6 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் யாராவது 14 இருந்து 16 வசனங்கள் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. போதும். பார்க்கும் பொழுது 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் பவுல் இங்கு பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது, ஏன் பிணைந்திருக்க கூடாது, ஏன் இவர்களோடு இணைந்திருக்க கூடாது, why you should be set apart, ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அந்நிய நுகத்துடன் அவிசுவாசிகளோடு பிணைந்திருக்கப்படாது இருப்பீர்களாக. அந்நிய நுகத்தோடு விசுவாசி அல்லாதவர்களோடு நீங்கள் இணைந்திருக்க கூடாது என்பது முதலிலே அவர் வைக்கிற காரியம். இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது
5 காரியங்களை அவர் எடுத்து கூறுகிறார். ஒன்று, அவர் சொல்லுவது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. இரண்டாவதாக அவர் சொல்லுவது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று. மூன்றாவது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது என்று. நான்காவதாக அவர் சொல்லுவது அவ்விசுவாசிகளோடு விசுவாசிக்கு பங்கேது என்று. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது. இவைகளை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் பரிசுத்த ஜீவியத்துக்கும் அசுத்தமான ஜீவியத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலிலே அவர் சொல்லுவது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. நம்ம ஒரு நீதி உடையவனை எவ்வாறாக அழைக்கிறோம்? அவனை நீதிமான் என்று அழைக்கிறோம். நீதிமான் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய பார்வைக்கு நீதிமான் அல்ல. ஒருவன் நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் யாரினுடைய பார்வையில் அவன் நீதிமானாக இருக்க வேண்டும்? தேவனுடைய பார்வையிலே அவன் நீதிமானாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக அவன் நிற்கும் பொழுது அவன் நீதியுடையவனாக நீதிமானாக நிற்கும் பொழுது மாத்திரமே அவன் நீதிமானாக முடியும். ஆனால் ஒரு மிகவும் துக்க செய்தி என்னவென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை என்று. ஒருவனும் இல்லை. உலகத்தில் பிறந்த எவனும் நீதிமானாக இல்லை. பிறக்கும் பொழுதே பாவத்தில் தரிப்பித்து அவன் பிறக்கிறான் என்று வேதம் கூறுகிறது நீதிமான். ஆனால் அதே நற்செய்தி என்ன கூறுகிறது என்றால் இயேசுவானவர் அவர் வந்து பாவத்தை மனிதனை நீதிமான் ஆகாமல் இருப்பதற்கு தடையாய் இருக்கிற அந்த பாவத்தை அவர் தாமே சுமந்து பாவத்தை அவர் மேலே இழுத்து நம்மை நீதிமானாக்கி வருகிறார். அதுதான். யாராவது 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். ஆகவே என்ன ஆனது என்றால் சிலுவையின் மீது பாவம் மாறப்பட்டது. நம்மளுடைய பாவம் அவர் மீது வந்தது. அவர் நமக்காக மரித்தார். அதை நினைவு கூறும் வண்ணமாக நாம் இன்று பந்தியிலே பங்கு பெற்றுக் கொண்டோம். சிலுவையின் மீது நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து நம்மை நீதிமானாக்கி விட்டார். அதனால இதுல முக்கியமானது என்னவென்றால் நம்ம நீதிமானாக பூசப்பட்டு இருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டியது. ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தை போடப்படுகிறது, இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ். இம்ப்யூட்டட்னா அதை தரித்து கொண்டு இருக்கிறோம். நாம நீதிமான் ஆகவில்லை. நம்மிடத்துல தேவனுடைய நீதி நம்மீது வந்து பூசப்பட்டு இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை நீதிமானாக அவர் பார்க்கிறார். அப்போ ஒரு விசுவாசி என்று சொல்லும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது சிலுவையிலே நம்மளுடைய பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்த பொழுது தேவனுடைய நீதியினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ பவுல் சொல்லுகிறார், இப்படி நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் ஏன் அநீதியான மனிதனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது. அதனால நம்மளுடைய பழக்க வழக்கத்திலே புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது.
எந்த சம்மதமும் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், பரிசுத்த ஜீவியம் நீ வாழ வேண்டும் என்றால் முதலிலே அநீதியான மனிதனோடு சம்பந்தப்படுத்தி கொள்ளாதே உன்னை. அதனாலதான் நம்ம பிரிக்கெடுக்கப்பட்ட கூட்டம் என்று கூறப்படுகிறது. நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது ஏதோ ரொம்ப ஈஸியா கிடைக்கல. இயேசுவானவர் தேவன் மனிதனாக வந்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். அவர் நிமித்தம் நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நீதிமானாக்கப்பட்ட நாம் ஏன் அநீதியான மனிதர்களோடு இணைந்திருக்க வேண்டும்? முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற காரியம், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? இருள் என்று சொல்லும் பொழுது பாவ நிலையை குறிக்கிறது. இருள் என்று சொல்லும் பொழுது ஞானத்திலே குறைவுள்ளவனாக, ஞானம் இல்லாதவனாக, அறிவு குறைவுள்ளவனாக, பகுத்தறிவு அற்றவனாக, நுண்ணுறிவு இல்லாதவனாக, புரிதல் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறவனை இருளில் இருக்கிற மனிதன் என்று டிக்ஷனரி தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக, தேவன் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், யோவான் 3:19 பார்க்கும்போது கிரியைகளில் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கிரியைகளில் இருளில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? தங்கள் கிரியைகளிலே பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். எபேசியர்ல பவுல் சொல்லும் பொழுது கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவலட்சணமான கிரியைகளை செய்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 15:19 நீங்க படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக இருளில் இருப்பவர்கள் என்று போடப்பட்டிருக்கு. யாராவது படிங்களேன். எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இருளில் இருக்கிற மக்கள் உடைய அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும் உடைய ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தாரை பார்க்கும் பொழுது யோவான் தெளிவாக சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே இருளான அந்த சுத்தமான நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் ஒளி வந்த பொழுது அவன் எல்லாவற்றையும் அவனுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு விடுகிறது. அவனுடைய அநீதி, அவனுடைய அசுத்தத்தனம், அவனுடைய அநியாயமான நியாயங்கள் எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. இதுதான் ஒளி வந்தது என்று சொல்லுகிறோம். இயேசுவானவர் வரும் பொழுது யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அசுத்தமான எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் அந்த ஒளி பிரகாசிக்கப்படுகிற ஒரு ஒளியாக நாம் பார்க்கிறோம். அது வந்த பொழுது உலகத்தில் 9வது வசனம் சொல்கிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி தேவனுடைய ஒரு ஒளியை பெற்றவனாக அவன் இருக்கிறான். அவனுக்குள் எந்த விதமான அசுத்தமான கிரியைகளும் சிந்தனைகளும்
எந்த விதமான காரியங்களும் இருக்கக்கூடாது என்பதே பவுலினுடைய நோக்கம். அதற்காகவே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய ஒளியை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை அதனாலதான் we have to live a transparent life. கண்ணாடியை போல நம்மளுடைய வாழ்க்கை உள்ளிருப்பது வெளியே தெரிய வேண்டும். இருளில் இருக்கிறவர்களுக்கு பலவிதமான தடுப்புகள் இருக்கும் இல்லையா? அவனுக்குள்ள எல்லா விதமான காரியங்களும். டிரான்ஸ்பரண்ட் லைஃப் இஸ் வாட் God wants us. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அதில் எந்த விதமான தடையும் இல்லாமல், வெளிப்புறம் ஒன்று உள்புறம் ஒன்று இல்லாமல் கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசுவானவர் பரிசேயன் சதிசேயரை பார்த்து கல்லறை, வெள்ளை பூசப்பட்ட கல்லறை என்று அவர் கூறுகிறார். உள்ளுக்கு அவ்வளவு அசுத்தம், இருளானது, வெளியே எல்லாம் பரிசுத்தம், தேவையற்றது. தேவன் சொல்கிறார். அதனாலதான் பவுலிங்க சொல்கிறார், இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கலக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் மறுபடியுமாக அந்த சிந்தனையோ எந்த விதமான செயலிலோ நம்மை ஈடுபடுத்தி கொள்ள கூடாது. அதனால்தான் பவுல் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது எல்லாவற்றையும் ஒளிவில்லாமல் மறைவில்லாமல் அவர் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்ப்போம். இதே 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 12-13வது வசனத்தை யாராவது படிங்க. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறு ஒன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், திவ்ய உண்மையோடு நாங்கள் நடந்து கொண்டோம். திவ்ய உண்மையோடு எங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மறை பொருளும் இல்லை. எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். நாங்கள் என்ன உங்களுக்கு சொன்னோமோ அதை தான் செய்கிறோம். என்ன உங்கள இடத்துல சொன்னோமோ அதைப்படியே நாங்களும் நடக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப், இதுதான் அவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில பலரும் தடுப்பு சுவரோடு இருக்கிறோம். பலருக்கும் தெரியாத இடம், நமக்கென்று ஒரு இடம், இருளான ஒரு இடம், வேற யாருக்கும் தெரியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளியை உள்ளுக்கு விடும் பொழுது இருளானது நீங்கி போய்விடும். ஆகவேதான் நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அது வெறும்னா நான் நேர்மையாக இருக்கிறவன் என்று மாத்திரம் அல்ல, உள்ள ஒன்று வெளியொன்று இருக்கிறவனாக அல்ல, நல்ல நேர்மையான ஒரு குணமுடையவனாக இருக்க வேண்டும். ஒளியுள்ள ஒரு வாழ்க்கை. வெளியிருந்து பார்க்கும் பொழுது நாம் எப்படி பார்க்கிறோம்? வெளிச்சம் போய் அங்கே போய் சேருகிற வரைக்கும் நம்மளுடைய பார்வை போகிறது. அதே வண்ணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளியுள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்கும் பொழுது அது பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால்தான் பவுல் சொல்கிறார், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இரு வாழ்க்கையே கிடையாது, ஒரே வாழ்க்கை. It's a transparent life which is acceptable by God. தேவனோடு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே. அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருளற்ற ஒரு நல்ல நேர்முகமான ஒரு வாழ்க்கை தேவைப்படுகிறது.
மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாளின் மகன் என்று சொல்லப்படுகிறது. அது ஒன்றும் நம்ம நினைக்கிற போல யாரோ ஒரு மனிதன் பேலியாளை போல இருக்கிறான் என்றல்ல. பேலியாள் என்பது உண்மையான நபர் என்று குறிக்கப்படவில்லை. மாறாக அது ஒரு பயனற்ற ஒரு தன்மையும் ஊழல் மிகுந்த ஒரு தன்மையும் உடைய ஒரு மனிதனை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்கும் ஒரு தன்மையற்ற ஒரு மனிதனுக்கும் பயனற்ற ஒரு மனிதனுக்கும் ஒரு வொர்த்லெஸ் பிஹேவியர், அந்த மனிதனுக்கும் நமக்கு சம்பந்தம் ஏது என்று அவர் கூறுகிறார். அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மதிப்பற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் பாவத்தின் நிமித்தம் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று வேதத்திலே எபேசியர் 2வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. பாவத்தினாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று போடப்பட்டிருக்கு. மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். எப்படி? நம்மளுடைய பாவத்தை கிரயம் செலுத்தி அவர் நம்மை மீட்டுக்கொண்டார். முதலிலே பார்த்த வண்ணமாக அது லேசான கிரயம் கிடையாது. மிகவும் நம்ம அதை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்கிறோம். ஏன் இதை மாசம் மாசம் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முன்னாடி வச்சு நம்ம அதை பந்தியிலே பங்கு பெற்று கொண்டு இருக்கிறோம். முக்கியமான ஒரு காரியம், அந்த இடத்திலே நமக்காக ஒரு பெரிய கிரயம் செலுத்தி தேவன் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். அதை நினைவு கூறும் வண்ணமாக, அதை நினைவு கூறுகிற ஆராதனையாக நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? யாராவது 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:20 படிங்க. கிரயத்தை கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அம்மா, கிரயத்தினாலே கொல்லப்பட்டீர்கள். ஏதோ சும்மா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமா, ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்ம சொல்றோம். ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? ஓகே, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். இதற்கு பின்பாக ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்படுகிறது. இயேசுவானவர் நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து, அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். அந்த கிரயத்தினாலே, ஏனென்றால் நம்ம விசுவாசிகளாய் இருக்கும் பொழுது, ஆமாங்க நான் விசுவாசின்னு ரொம்ப லேசாக சொல்லுகிறோம். லேசாக கிடைக்கவில்லை. அப்கோர்ஸ் சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. ரட்சிப்பு என்பது இலவசம். ஆனால் அந்த இலவசத்துக்கு பின்பாக ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த கிரயத்தை இயேசுவானவர் செலுத்தினார். ஏன் இவ்வளவு சொல்லுகிறேன் என்றால், முதலிலே நம்மளுடைய ரட்சிப்பின் கிரயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ரட்சிப்பின் மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்பட்டியா? ஆமாங்க ரட்சிக்கப்பட்டேன். லேசான வார்த்தை கிடையாது. அதுக்கு பின்னாடி தேவகுமாரன் அவர் மரத்திலே தொங்கினார். லேசான காரியம் இல்லை. உங்க வீட்டுக்கு நான் வந்து உங்க பையனை கூப்பிட்டு, டே கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னேன், எவ்வளோ கோபம் வரும். யாராக இருந்தாலும் சரி, என்னது என் பையனை கடைக்கு அனுப்புறார், கண்டிப்பா வரும் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். பெரிய கிரயம். அந்த கிரயத்தின் பிரகாரம் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்த பொழுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன சம்பந்தம்? இசைவேது. ஏன் ஒரு வொர்த்லெஸ் கிரீச்சராக நம்ம இருக்கிறோம்? முதலிலே
தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும். ஏன்னா நம்மை ஒரு விலை உயர்ந்த ஒரு மதிப்பற்ற ஒரு பயங்கரமான ஒரு விலையை கொடுத்து நம்மை கிரயத்திலே எடுத்திருக்கிறார். நம்ம அவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்கும் பொழுது அவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ்வோம். இல்லைன்னா பேலியாளின் மகளை போல ஒரு வொர்த்லெஸ் கிரீச்சர்ஸ், எதற்கும் உதவி இல்லாத ஒரு விசுவாசியாக இருப்பது எதற்கு என்று தேவன் கூறுகிறார். ஆகவே யாராவது எபேசியர் 4:1 படிங்களா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தேவன் பவுல் சொல்கிறார், இப்படி ஒரு கிரயத்தின் நிமித்தம் விலையேறப்பட்ட ஒரு நிமித்தம் உங்களை வாங்கின அவர் உங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே கட்டப்பட்டு சமாதான கட்டினால் ஆவியினாலே ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம வாங்கின கிரயத்தையும் மறந்து விடுக்கிறோம். அதனால எப்படி வேணாலும் வாழலாம், சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை தேவை. அதுதான் தேவன் நம்ம இடத்துலையே எதிர்பார்ப்பது. அதனால தேவன் சொல்கிறார், எல்லாவற்றையும் உன்னை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால என்னுடைய பிள்ளையாய் நீ இருக்கும் பொழுது ஏன் பேலியாளின் பிள்ளைகளாக அவர்களோடு சம்பந்தப்படுத்தி கொள்கிறீர்கள்? தவறான காரியம். அதனால்தான் பிரிக்கெடுக்கப்பட்ட கூட்டம் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். நாமும் அப்படி வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. 4வதாக அவர் சொல்லுவது என்னவென்றால், அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது. அவிசுவாசி விசுவாசிக்கும் பங்கேது. விசுவாசி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு மகன். அவிசுவாசி என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்ட பின்பும் இயேசுவை நிராகரிக்கிறவனையும் அவிசுவாசி என்று தான் சொல்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனும் அவிசுவாசி, ஏற்றுக்கொண்ட பின்பும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளித்து கொண்டு இருப்போமேயானால் அவனையும் அவிசுவாசி என்று தான் கூறப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். எந்த அளவிலே ஒரு விசுவாசியாக நாம் நிற்கிறோம்? உலகத்தோடு உலகமாக நாம் கலந்து கொண்டு விடுகிறோம். எல்லா விதமான காரியத்திலும், எல்லா விதமான சம்பிரதாயம், எல்லா விதமான ரிச்சுவல்ஸ், எல்லா விதமான சடங்காச்சாரங்கள் எல்லாத்துலேயும் வெளியே போனாக்க அப்படியே நாம் மற்ற மதத்தினரை போலவே நாம் செய்து விடுகிறோம். மாறுபாடே இல்லை. விசுவாசி என்பது எல்லாமே. இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னா எல்லாம் இந்த டைமென்ஷன்ல இப்படி இருக்கணும், எல்லாம் இந்த சாஸ்திரம் பார்க்கிறோம் இல்லையா? கல்யாணம் பண்ணணும்னா நல்ல நாள் பார்க்கிறோம். காலையில் இந்த நேரம் நல்ல நேரம், இந்த கிழமை நல்ல கிழமை, எல்லாவற்றையும் பார்க்கிறோம். விசுவாசி என்பவன் தேவனை மாத்திரமே விசுவாசித்து தேவன் என்ன சொல்கிறாரோ ஜபம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பான். நம்ம என்ன பண்றோம்? அவிசுவாசிகளோடு இணைந்து பிணைந்து விடுகிறோம்.
எனக்கு தெரிந்த ஒரு ஐபிசி, எங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், பெண்டிகாஸ்டல் சர்ச், இது நடந்த ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். அவருக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்தோடனே அந்த அம்மா, அஃப்கோர்ஸ் அவங்க ஹிந்துல இருந்து வந்தவங்க, அதற்கு பின்பு ஒரு 10-15 வருஷமாக பெண்டிகாஸ்டல் சர்ச் மெம்பராக இருக்காங்க. அந்த அம்மா கூசாம சொல்லுது, இவரோட ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தங்க, ஒரு கொஞ்சம் சரியில்லைன்னு. மிகவும் வருத்தத்துக்குரிய காரியம். நம்ம கூட நினைக்கலாம் இப்படியெல்லாம் நடக்குமான்னு. நடக்குது. திஸ் இஸ் ஹேப்பனிங். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? தேவன் சொல்லுகிறார், நமக்கும் அவனுக்கும் பங்கேது? பங்கே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், நான் இதை பண்ண மாட்டேன். as simple as that. அவிசுவாசி பல விதத்துல பயமுறுத்துவான். இன்னைக்கு அவனுக்கு எல்லாத்துலயும் பயம். ஒரு சிலரை பாருங்க, 20 கயிறு கட்டி இருக்கான். எதனால? பயம். நமக்கு பயமே கிடையாது. தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இல்லையா? தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். கயிறாவது ஒன்னும் தேவையில்லை. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது? நம்ம போய் அவனோட சேர்ந்து அதோடு இணைந்து பிணைந்து இருப்போமே, ஆனால் பரிசுத்தமாய் நம்மளால வாழவே முடியாது. பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது ஒரு விசுவாசியாக, நான் கிறிஸ்துவின் விசுவாசியாக நான் இருக்க போகிறேன் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். 5ஆவதாக அவர் கூறுவது என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயம் எங்க இருக்குது? மாமங்கத்திலையா இல்ல YMCA? வேதம் தெளிவாக சொல்கிறது, நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். யோசிச்சு பாருங்க, அவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக நாம் இருக்கிறோம்? அங்கு விக்கிரகங்கள் இருக்குதா? நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விக்கிரகங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ மண்ணினாலோ கல்லினாலோ உருவாக்கப்பட்ட உருவ சிலை கிடையாது. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எதை கொண்டு வந்து வைத்தாலும் அது அங்கு விக்கிரகமாக அது மாறப்படுகிறது. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல உங்கள் பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தேவனுக்கு பதிலாக அது வரும் பொழுது அங்கு அது விக்கிரகமாக மாறப்படுகிறது. தேவன் அதுதான் சொல்லுகிறார். சம்பந்தம் ஏது? எனக்கு முன்பாக எதை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்று தேவன் கேட்கிறார். எதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? இல்லையா? ஒருவனுக்கு வேலை கிடைக்கும் பொழுது நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுவான். எல்லாமே பயங்கர ஜெபம், எல்லா விதத்திலையும் ஜெபம், உபவாச ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம். வேலை கிடைச்சோன்னா ஜெபம் என்னாச்சு? டைம் இல்லைங்க. ஐ டோன்ட் ஹவ் டைம். வேலை ரொம்ப பயம், வலுவாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலா வேற சொல்றது. தேவன் சொல்ற, ஏன்பா விக்கிரகங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் ஏது? தயவு செய்து சொல்லிடாதீங்க. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல மற்ற விக்கிரகங்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது நம்ம அசுத்தம் உடையவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இல்லையா? பழைய ஏற்பாட்டில் மனாசே என்று ஒருவன் இருந்தான். நல்ல தேவாலயத்தில் கொண்டு வந்து எல்லா விதமான விக்கிர தோப்புகளையே வைத்து விட்டான். நம்மளுடைய மனதும் அப்படிதான் இருக்குது.
நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது? எல்லாத்துக்கும் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பி கொண்டு இருப்பார்கள். 9th வந்த உடனே கட் பண்ணிடுவாங்க. ஏன்? படிக்கணுங்க. அவன் 10th போறாங்க, பயங்கரமா படிக்கணுங்க. 11th வந்துட்டாங்க, 12th வந்துட்டாங்க அப்படின்னு கடைசியில் அவனும் எந்த சீட் வாங்க? ஐஐடி கோச்சிங் போகிறான், அது போகிறான், இது போகிறான். கடைசியில் பார்த்தாக்க ஒரு இதில் போய் பணம் கட்டி தான் அவங்க அப்பா அவன் லோனு வாங்கி கட்டி தான் வாங்குறான். நான் பொய்யாக சொல்லவில்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக சண்டே ஸ்கூலு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் 9th வந்தோடனே எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. படிக்கணுங்க, டியூஷன், அன்னைக்கு தான் எக்ஸாம், எல்லாமே. கடைசியில் பார்த்தா எல்லாரையும் போல தான் அவனும் போய் சேருவான். 10th பிள்ளைகள் வர சொல்லுவாங்க, அப்பா சண்டே ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் படித்தேன்னு வைங்க நல்ல மார்க் வாங்கிடுவான். அப்பாவும் விழுந்துருவார். ஏதோ ஜோக்குக்காக சொல்ல, உண்மை நடக்கிறது. விக்ரம் அங்கு வருகிறது, பிள்ளையின் படிப்பு அங்கு விக்கிரமாக மாறுகிறது. நம்மளுடைய வேலை, நேரம், அவைகள் எல்லாம் விக்கிரமாக மாறுகிறது. தேவன் சொல்லுகிறார் அவைகள் எல்லாம் பங்கே கிடையாது. நம்பர் 1 ஜீசஸ் கிரைஸ்ட். நம்பர் 2 ஜெயலலிதா அம்மா எப்படி இருந்தாங்க அதே மாதிரி தான். 1, 2, 3, 4, 10 எது எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து தான். வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் டைம் இருந்தா போலாம். அப்படி நீங்க மாற்றுவீர்கள், ஆனால் பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது வருகிற வசனங்கள் சொல்கிறது. 16வது வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6:16 இவ்வாறாக சொல்கிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நமக்குள்ள தேவன் எப்படி இருக்க வேண்டும்? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நமக்குள்ளே அவர் உலாவ வேண்டும். நம்ம இடத்துல தேவன் எவ்வாறாக இருக்கிறார்? ஏதோ ஒரு அறையில் பூட்டி வச்சிருவோம். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி விடுவோம். அங்கே போய் ஆராதிப்போம், அதோட பூட்டிட்டு வந்துடும். தெய்வன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆலயத்திலே நான் உலாவ வேண்டும். அவரோடு ஒரு இனிமையான உறவு நாம் கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் நமக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி வாழுமே ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையா? 17வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அசுத்தமான ஜனங்கள், அவிசுவாசிகளான ஜனங்கள், விக்கிர ஆராதனைக்காரர்களுடைய ஜனங்கள், பேலியாளின் பிள்ளைகளுடைய ஜனங்களில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது 18வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்? தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக, நம்மளுடைய ஆலயத்தில் தேவன் மகிமைப்படுகிற ஒரு மனிதராக, பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கும் பட்சத்தில் தேவன் சொல்கிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்,
நீங்கள் எங்களுக்கு எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று எப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சொல்லுகிறார். இதுதான் அவர் சொல்லுகிற காரியம். அப்போ 7வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. முதல் பகுதி, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாய் இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு இதுதான். அவரை என் பிதாவாகி ஏற்றுக்கொண்டு நம்ம எப்படி இருப்போமா? ஆனால் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லது போல, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசிகளையும் நீக்கி எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இதை நாம் பண்ணும் பொழுது, இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த வாக்குத்தத்துவ வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்போ தேவன் சொல்லுவது நிச்சயமா ஆகும் இல்லையா? உபாகமம் 26:19 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தராய எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். எழுந்து நிற்போம். இன்னைக்கு நாமே தேவனுக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஒரு கூட்டமாக நான் மாற வேண்டுமாப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நீதிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லாதபடி நான் நீதி உள்ளவனாக இருக்க போகிறேன். முடிவு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, ஒளியின் உள்ள ஒரு மகனாக, ஒரு நேர்முக மகனாக நான் மாறப்போகிறேன். கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக, ஒரு கிரயத்தினாலே வாங்கப்பட்ட நான் இந்த கிரயத்துக்கு ஒரே ஒரு மகனாக நான் மாறப்போகிறேன். அவிசுவாசியாக அல்ல, விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரையே நான் பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன். தேவனுடைய ஆலயமாக, எந்த ஒரு விக்கிரமும் இல்லாமல் தேவன் நம்மோடு இருக்கத்தக்கதாக அவர் வந்து உலகுகிற ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ், ஹல்லேலூயா. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. பாவியாக இருந்த நம்மை ஆண்டவர் சிலுவையில கிரயம் சிந்தி இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி பரிசுத்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான தேவன், எவ்வளவு தாமே நம்ம மேல அன்பு வைத்திருக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய்
மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீ. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீ. நான் ரட்சிப்படைவதற்கு பாவம் சுமந்து தீட்டி. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீட்டி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பாவத்தில் விழுந்ததான அந்த நேரங்களில் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாய் மாற்றினதே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆமென். என்ன உங்க ஜனங்களாய் மாற்றி இருக்கிறீங்கப்பா. பரிசுத்த ஜாதியாயங்களை மாற்றி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் பாவத்தோடு நின்று கொண்டு இருக்கிறோமோ? இன்னும் அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரவில்லையோ? கரங்களை உயர்த்தி இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லமை உடையவர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உடையது. ஓ, நானும் நீங்களும் ரட்சிப்படைவதற்காக இலவசமாய் பெற்றோம். ஆனால் அதற்கு பின்பாக எவ்வளவு பெரிய கிரயங்களை ஆண்டவர் செலுத்தி இருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நீங்க தான் எங்களுக்கு பிரதானம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் நேசிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்துல நாங்கள் நிலைத்திருப்போம். தேவன் ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ஆமென் அவருடைய ஸ்தானத்திற்கு மாறாக வேறு எவைகளையும் நாங்களும் வைக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கரங்களை உயர்த்தி உங்களை நேசிக்கிறோம் அப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்க. நீங்க சொல்லுங்களேன், நான் உம்மை ஹல்லேலூயா ஆராதிப்பேன். ஆமாப்பா, உம்மை மனதுடன் சேர்ந்து ஆராதிப்பேன் உம்மை. ஓ ஜீசஸ், உம்மை மனதுடன். கரங்களை உயர்த்தி உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, அவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய ஜனமாய் வாழுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் உங்களை புகழ்ச்சியிலும் நான் உங்களை கீர்த்தியிலும் நான் உங்களை மகிமையிலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படியா எங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். அப்படியே நம்முடைய கரங்களிலே காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம், தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் இந்த இரவு வேளையிலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் தாமே ஆண்டவரே, நாங்கள் படைக்க இருக்கிற காணிக்கை மற்றும் தசம பாகங்களை நீர் அங்கீகரிப்பீராக, நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1 30 100 ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஆயிரங்களாய் பலனை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய குறைவுகள் மாறட்டும். பிள்ளைகள் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். வியாதிகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த மாதத்தினுடைய இவருடைய எதிர்பார்ப்புடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீ சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொழிலில் ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எல்லா தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.
நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழ்வோம், நம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழ்வோம், நம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழ்வோம், நம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழ்வோம், நம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றுதான் இந்த இடத்திற்கு முதல் முறையாக வந்தவர்கள் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படி அன்பாய் கேட்கிறேன். முதல் முறையாக வந்தவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். அவர்களோடு கூட தேவை உள்ளவர்களும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். சபையார் நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அருமையான நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. நாளிலே உம்முடைய பாதத்தண்டையில் வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதனை செய்வோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காயும் உமக்கு நன்றி ராஜாவே. இந்த அருமையான சபையை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே வந்துள்ள ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தண்டையிலே வைக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன், அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக உம்முடைய பாதத்தண்டையில வைக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்துக்கும் அதிகாரம் படைத்த தேவன், ஒவ்வொருவரையும் சந்தித்து தேவனை அவர்களுடைய பலவீனங்கள், அவர்களுடைய தேவைகள், அவர் சுகவீனமாய் இருப்பவர்களை நீர் சந்தித்து சுகப்படுத்த வேண்டுமாய் உமது பாதத்தண்டையில கெஞ்சுகிறோம். இந்த வேளையிலே தகப்பனே, உம்முடைய பலத்தோடு நாங்கள் கடந்து சென்றாலும் வருகிற வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.